இந்த நன்றியை புதுவை மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உங்களுக்காக நான் இந்த அரசாய வலியுறுத்துகிறேன். அதற்கு உறுதுணையாக நீங்கள் இணைந்து எங்களுக்கு அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சார்பாக இருக்கின்ற குறைகளை நீக்குவதற்கு இன்றைய தினம் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், எனது அன்பு சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய அனுமதியோடு இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் என்பது இந்த ஆளுங்கட்சியிலே நாங்களும் ஒரு அங்கம் வகிக்கின்ற வகையிலே இருப்பினும் எங்களுடைய தொகுதி மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் என்பதனை மேற்கோள் காட்டி எங்களுக்கு தொகுதி மக்கள் தான் முக்கியம், அடுத்ததுதான் எங்களுடைய கூட்டணி என்கின்ற முறையை நாங்கள் பின்னுக்கு தள்ளி எங்களுடைய தொகுதி மக்களுக்காக ஒரு குடிநீர் வசதியை செய்து கொடுப்பதற்காக கூட இந்த அரசு முன்வராததனால் நாங்கள் இந்த அரசை வலியுறுத்தி பொதுப்பணித்துறையின் சார்பாக பாதிக்கப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதியினுடைய மக்கள் குடிநீரிலே அசுத்தம் கலந்த நீர் வந்ததினால பல பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு பல நோய்களுக்கு உள்ளாயிருந்தார்கள். இவற்றையெல்லாம் இந்த அரசுக்கு நாங்கள் எடுத்துரைத்தும் அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் இந்த தினம் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த போராட்டமானது பொதுப்பணித்துறை சார்ந்தது மட்டுமே நாங்கள் இந்த துறையை கையில் எடுத்திருக்கின்றோம். இந்த துறையின் மூலமாக எதிர்வருகின்ற மழைக்காலங்களிலே வாய்க்கால்களை தூர்வாராமல், வாய்க்காலை சுத்தப்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால் தினந்தோறும் அவ்வப்போது பெய்கின்ற சின்ன சின்ன மழைகளுக்காகவே குடிநீர் மழைநீர் வீட்டுக்குள்ளே புகழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதையும் நாங்கள் இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்தினோம். ஆனால் அதன் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு சுத்தமான குடிநீர் வேண்டும், வடிகால் வாய்க்காலை சுத்தம் செய்ய வேண்டும், சுத்தமான குடிநீர் வேண்டும் என்பதற்காக இடிந்து இருக்கின்ற அந்த குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக பழுது பார்க்க வேண்டும் அல்லது சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த அரசு எங்களுக்கு செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதை செய்து கொடுக்கிறோம். இறந்தவங்க குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கியமானவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது நஷ்டீடு இந்த அரசு வழங்க வேண்டும். பாண்டிச்சேரியை பொறுத்தவரை தமிழகத்திலே ஒருங்கிணைஞ்ச பிறகு அதே நிலைமை தான் புதுச்சேரியிலும் இருக்கும். எங்களுக்கு ரெட்டலையை எங்களுடைய கழகத்தினுடைய சின்னமாக திகழ்கின்ற காரணத்தினால், இது எந்த காரணத்தினால் பிரிஞ்சிருக்கின்றதோ அந்த காரணத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுக்கு இரட்டலை வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்படுகிறோம். எல்லாரும் ஒன்று இறைஞ்சாதான் இந்த கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த முடியும். அதற்காகவே இந்த ஒன்றிணைந்த அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உங்களுக்காக நான் இந்த அரசாய வலியுறுத்துகிறேன். அதற்கு உறுதுணையாக நீங்கள் இணைந்து எங்களுக்கு அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இன்று 17/9/2025 புதுச்சேரி மாநிலத்தினுடைய மையப்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்ற நெல்லித்தோப்பு தொகுதியினுடைய மக்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க இந்த அரசை வலியுறுத்தி ஒரே ஒரு துறையின் சார்பாக, பொதுப்பணித்துறையின் சார்பாக இருக்கின்ற குறைகளை நீக்குவதற்கு இன்றைய தினம் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், எனது அன்பு சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய அனுமதியோடு இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
இந்த போராட்டம் என்பது இந்த ஆளுங்கட்சியிலே நாங்களும் ஒரு அங்கம் வகிக்கின்ற வகையிலே இருப்பினும் எங்களுடைய தொகுதி மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் என்பதனை மேற்கோள் காட்டி எங்களுக்கு தொகுதி மக்கள் தான் முக்கியம், அடுத்ததுதான் எங்களுடைய கூட்டணி என்கின்ற முறையை நாங்கள் பின்னுக்கு தள்ளி எங்களுடைய தொகுதி மக்களுக்காக ஒரு குடிநீர் வசதியை செய்து கொடுப்பதற்காக கூட இந்த அரசு முன்வராததனால் நாங்கள் இந்த அரசை வலியுறுத்தி பொதுப்பணித்துறையின் சார்பாக பாதிக்கப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதியினுடைய மக்கள் குடிநீரிலே அசுத்தம் கலந்த நீர் வந்ததினால பல பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு பல நோய்களுக்கு உள்ளாயிருந்தார்கள். இவற்றையெல்லாம் இந்த அரசுக்கு நாங்கள் எடுத்துரைத்தும் அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் இந்த தினம் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த போராட்டமானது பொதுப்பணித்துறை சார்ந்தது மட்டுமே நாங்கள் இந்த துறையை கையில் எடுத்திருக்கின்றோம். இந்த துறையின் மூலமாக எதிர்வருகின்ற மழைக்காலங்களிலே வாய்க்கால்களை தூர்வாராமல் வாய்க்காலை சுத்தப்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால் தினந்தோறும் அவ்வப்போது பெய்கின்ற சின்ன சின்ன மழைகளுக்காகவே குடிநீர் மழைநீர் வீட்டுக்குள்ளே புகழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதையும் நாங்கள் இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்தினோம். ஆனால் அதன் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு சுத்தமான குடிநீர் வேண்டும், வடிகால் வாய்க்காலை சுத்தம் செய்ய வேண்டும், சுத்தமான குடிநீர் வேண்டும் என்பதற்காக இடிந்து விழுகின்ற இருக்கின்ற அந்த குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக பழுது பார்க்க வேண்டும் அல்லது சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த அரசு எங்களுக்கு செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதை செய்து கொடுக்கிறோம். இறந்தவங்க குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கியமானவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது நஷ்டீடு இந்த அரசு வழங்க வேண்டும். பாண்டிச்சேரியை பொறுத்தவரை தமிழகத்திலே ஒருங்கிணைஞ்ச பிறகு அதே நிலைமை தான் புதுச்சேரியிலும் இருக்கும். எங்களுக்கு ரெட்டலையை எங்களுடைய கழகத்தினுடைய சின்னமாக திகழ்கின்ற காரணத்தினால் இது எந்த காரணத்தினால் பிரிஞ்சிருக்கின்றதோ அந்த காரணத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுக்கு இரட்டலை வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்படுகின்றோம். எல்லாரும் ஒன்று இறைஞ்சாதான் இந்த கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த முடியும். அதற்காகவே இந்த ஒன்றிணைந்த அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.